ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாகவே இதை எப்படியாவது உன் கண்களில் காட்டிவிட வேண்டும் என்ற ஆவலோடுதான் இந்த பதிவை இப்போது உன்னை பார்க்கும்படி செய்தேன். எதற்காக தெரியுமா? இப்போது உன் மனதில் பல எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. இது எப்போது நடந்து முடியும், இது எப்போது கிடைக்கும் என எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய நீ ஏமாற்றம் அடைந்து விடுவோமோ என பயத்தோடும் ஏக்கத்தோடும் வேறு இருக்கிறாய். அதனால்தான் கவலை கொள்ளாதே. ஞாயிற்றுக்கிழமை உன் வீட்டில் அற்புதம் நிகழும். எல்லா விஷயங்களையும் நான் சரி செய்து விட்டேன் என்ற நல்ல செய்தியும் உன் செவி வந்து சேரும். உன் எதிர்பார்ப்பானது நல்ல விதத்தில் நடந்து முடியும் என சொல்லுவதற்காக தான் ஞாயிற்றுக்கிழமை வருவதற்கு முன்பாகவே என் அன்பு பிள்ளையான உன்னை தேடி நான் வந்து விட்டேன். அது தவறாய் நடக்குமோ, இது தவறாய் நடக்குமோ என நீயே உன் மனதிற்குள் பயந்து கொண்டு உன்னை சொந்த சிறைக்குள் வைத்துக் கொள்ளாதே. சிறைகளை உருவாக்கி அதற்குள் நீ தங்கி கிடந்தால் அது உனக்கு குறையாக அல்லவா மாறிவிடும். துணிந்து தைரியமாய் இருந்தால் நாணல் கூட இரும்பாய் காட்சியளிக்கும். உன் கவலைகள் மூலமாக நீயே நோய்க்கு விருந்தாளியாக மாறிவிடாதே என் செல்லமே. இப்போது நான் உனக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் அல்லவா? மனம் கலங்காமல் இரு. எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் நல்லபடியாய் நடத்தி முடிப்பேன். உன்னை தூக்கி எறிந்தவர் யாராக இருந்தாலும் அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைத்துவிட்டு உன் வேலையை பார். அந்த நன்றி கெட்டவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என் செல்லமே. அன்பில் இருக்கும் உன்னை எல்லாரும் சுலபமாய் ஏமாற்ற பார்க்கிறார்கள். ஆனால் பக்தியில் இருக்கும் உன்னை நான் ஒருபோதும் ஏமாற்றவும் மாட்டேன். யார் முன்னாலும் ஏமாந்து போகவும் விடமாட்டேன். நான் உனக்கு நீ கேட்டதையெல்லாம் செய்து கொடுக்க தயாராகத்தான் வந்திருக்கிறேன் என் செல்லமே. நீ என்னிடம் எப்போதுமே உதவியை செய்யுங்களம்மா, வலிமையை கொடுங்களம்மா என்று கேட்கிறாய். உன் வாழ்க்கையில் இப்போது உன் உடலில் வலிமை இருக்கிறது. நீ என்னை நாடி பக்தியோடு வந்திருக்கிறாய். வேறென்ன வேண்டும்? நீ கேட்ட அனைத்து வரங்களையும் உனக்காக உன் வராகி அம்மா நிச்சயமாய் செய்து முடிப்பேன். எந்த விஷயம் நல்லபடியாய் நடக்க வேண்டும் என என்னிடம் உதவி கேட்கிறாயோ அதை உனக்கு அருமையாய் செய்து முடித்து உன் மனதிலும் வாழ்விலும் சந்தோஷத்தை வரவழைப்பேன். கவலை கொள்ளாதே என் செல்லமே. திக்கு தெரியாமல் திக்குமுக்காடி போயிருக்கும் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தில் நீ திக்குமுக்காடும்படி நான் செய்ய போகிறேன். ஆம் என் செல்லமே. தித்திப்பான வாழ்க்கையினை உனக்கு கொடுத்து நீ நினைத்ததையெல்லாம் நடத்தி முடிக்கப் போகிறேன். கட்டுப்பாடான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வானது இப்போது சொர்க்கபுரியாய் மாறப்போகிறது. உன் பலவீனமெல்லாம் மறைந்து போய் இப்போது உன் பலங்கள் அதிகரிக்கும்படி செய்ய போகிறேன். தேவையில்லாத கோபத்தையும் அசுரத்தனத்தையும் தூக்கி போடு. உன் மனதில் இருக்கக்கூடிய இன்பமெல்லாம் மறைந்து இப்போது துன்பமே வாழ்க்கையாக மாறிவிட்டது என்பதுதானே உனது வருத்தம்? உனது சிறு வயதில் நீ எவ்வளவு சந்தோஷமாக சுற்றி திரிந்து வாழ்ந்து வளர்ந்து வந்தாய். இப்போதெல்லாம் பொறுப்புகளும் கடமைகளும் அதிகமாகிவிட்டது. அதை செய்ய வேண்டும், இதை முடிக்க வேண்டும், அதை பெற வேண்டும், இதை செய்ய வேண்டும் என ஏகப்பட்ட பொறுப்புகளும் கடமைகளும் உனக்குள் உருவாகிவிட்டதால் வாழ்க்கையே வெறுப்பாகவும் சலிப்பாகவும் இருக்கிறதா? நேரமே இல்லை என நீ சொல்லக்கூடிய வகையில் வாழ்ந்து வரும் இந்த காலமானது மிக சுலபமாக மிக விரைவாக மாறத்தான் போகிறது. உனது இன்றைய சிறப்பான செயல்பாடுகள் எல்லாம் எதிர்கால வாழ்க்கைக்கு ஆணிவேராக மாறும். அதன் மூலமாக நீயும் வெற்றிகரமாய் வாழத்தான் போகிறாய் என் செல்லமே. இந்த பூமிக்கு வரும்போது மனிதர்கள் எதையுமே கொண்டு வருவது கிடையாது. அதே போல போகும்போதும் எதையும் கொண்டு போக போவதும் கிடையாது. மேடு பள்ளம் நிறைந்த இந்த உலகத்தில் வாழும்போது மட்டும் அதை பெற வேண்டும், இதை பெற வேண்டும் என இன்பத்திற்காக அதிகமாக ஆசைப்படக்கூடிய மனிதர்கள் துன்பத்தை மட்டுமே பெற்று கொண்டிருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா? இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை. இரண்டும் வந்துதான் ஆக வேண்டும் என்பதை மறந்துவிட்டு இன்பத்தை மட்டுமே எதிர்பார்த்து கொண்டிருப்பதால் அதற்கு எதிர்மாறாக துன்பம் மட்டுமே வந்து சேர்கிறது. நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என் குழந்தையே? என்ன நடந்தாலும் இன்பமோ துன்பமோ எல்லாமே நடந்துதான் தீரும் என மனதிற்குள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தைரியமான ஆளாக மாறு. ஒரு நாளைக்கு 20 விஷயங்கள் நடந்தால் அதில் 10 விஷயங்களுக்கும் மேலாகவே துன்பமானதாகவும் தவறானதாகவும் எதிர்பார்த்ததற்கு மாறாகவும் தான் இருக்கும். ஆனால் எதிர்பார்த்தது நடக்கவில்லையே என நீ ஏன் மனதிற்குள் கஷ்டங்களை வரவழைக்க வேண்டும்? அதற்கு பதிலாக நினைத்ததெல்லாம் நடந்து விடுமா என்ன? ஒரு சில விஷயங்கள் இப்படியும் நடக்கும், அப்படியும் நடக்கும். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எனக்கு இருக்கிறது என நீ தைரியத்தோடும் துணிவோடும் அல்லவா வாழ வேண்டும். உனக்குள் அறிவு இருக்கும்போது நீ ஏன் அறியாமை திரையை உனக்குள் போட்டுக்கொள்கிறாய்?
எல்லாமே கலந்ததுதான் வாழ்க்கை என தெரிந்த பிறகும் நடக்காத விஷயத்தை நினைத்து கவலை கொண்டால் சரியாகிவிடுமா என்ன? ஜான் ஏறினால் முலம் சறுக்கும் என்பது போலத்தானே நீ செய்யக்கூடிய முயற்சிகளில் பல தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிறாய். இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடிய எண்ணம் உனக்குள் இருக்கும்போது நீ நிச்சயமாக என் புத்திசாலி பிள்ளைதான். கவலை கொள்ளாதே. தோல்வி தந்த அதிர்ச்சியிலிருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன். தவறுகள் நிகழ்வது சகஜம்தானே? அதை நீ புரிந்து கொண்டு விட்டாய். இனி தவறுகளை செய்யக்கூடாது என நினைக்கிறாய். அப்படி இருக்கும்போது உன்னுடைய அந்த நல்ல புரிதலுக்கும் உன் மனதிற்குள் வந்த தெளிவுக்கும் சேர்த்தே நான் உனக்கு நல்லது செய்து கொடுப்பேன். கவலையே கொள்ளாதே என் செல்லமே. உன்னை எத்தனையோ பேர் தூக்கி எறிந்த போதும் கூட உள்ளே அழுது கொண்டு வெளியே அதை யாருக்கும் தெரியாமல் மறைத்து கொண்டும் சிரித்து கொண்டும் அவர்களிடமிருந்து கடந்து போனாய்தானே. இப்போது உன்னை தூக்கி எறிந்தவர்கள் கண் முன்பாகவே உன்னை வாழ்வில் உயர பறக்க வைக்கப் போகிறேன். எத்தனை பேர் உன்னை ஏளனமாய் பேசினார்கள்? எத்தனை பேர் உன்னை மதிக்காமல் நடத்தினார்கள்? மதிப்பு குறைவாக யார் என்ன செய்த போதும் கூட நீ அவர்களிடம் எதுவும் பதில் பேசாமல் தானே அந்த இடத்தை விட்டு கடந்து போனாய். இப்போது அவர்கள் உன் கண்ணெதிரிலேயே வந்து நின்று உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும்படி நான் செய்ய போகிறேன். பல விஷயங்களையும் பல உறவுகளையும் நீ புரிந்து கொள்ள தாமதமானதால் தான் நீ கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை வந்தது. இருந்தாலும் உனக்கான இடம் என்ன என்பதை இப்போது உனக்கே நான் அறிவிக்கப் போகிறேன். உன் வாழ்க்கையில் புரிதலும் தெரிதலும் வந்துவிட்டது. உன் வாழ்க்கைக்கான முக்கியத்துவத்தை உண்டாக்கி செம்மையும் செழிப்பும் நான் கொடுக்க போகிறேன் என் செல்லமே. வாழ்க்கையில் அலைகளை சமாளிக்கும் மீனாகத்தானே நீ இருந்தாய். எவ்வளவு பெரிய அலைகள் வந்த போதும் அத்தனையையும் சமாளித்து கொண்டு அதில் மீன் போல நீச்சல் அடித்து கொண்டு வாழ்ந்த உன் வாழ்வில் எல்லா பிரச்சனைகளையும் இப்போது முடித்து வைக்கப் போகிறேன். உனக்கு இருக்கக்கூடிய கஷ்டமும் பிரச்சனைகளையும் அறிந்த உன் வராகியம்மா இதற்கு மேலும் அது உன்னிடம் தொடரும்படி விடமாட்டேன். உன் மன உளைச்சலில் மாட்டி தவிக்கும் உன்னை காப்பாற்றி நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும்படி செய்ய போகிறேன். அப்படிப்பட்ட அதிசயத்தை தான் உனக்காக உன் வீட்டிலேயே நிகழ்த்தப் போகிறேன் என் செல்லமே. இப்போது ஒரு அற்புதமான நல்ல விஷயம் நடப்பதை பார்த்து நீயும் உன் குடும்பமும் ஆனந்தத்தில் திக்குமுக்காட போகிறீர்கள். என்னை நினைத்து என் அருளுக்காக காத்து நிற்கும் உன் வாழ்வில் இனி எல்லா விஷயங்களும் நல்லதாகவே நடக்கப் போகிறது. என் பிள்ளையான உன் வாழ்வில் இனி எல்லா செழிப்பும் சந்தோஷமும் நிரம்பி ததும்பி வழியும்படி செய்ய போகிறேன். அச்சம் இருந்தால் அறிவு பயனில்லாமல் போய்விடும். எதை கண்டும் கவலை கொள்ளாமல் அச்சப்படாமல் உனக்கான வேலைகளை சிறப்பாய் செய்யப்பார். உன்னை ஏமாற்ற சில கூட்டம், உன் ஏமாற்றத்தை பார்த்து சந்தோஷப்பட பல கூட்டம். யார் எப்படி இருந்தாலும் எல்லார் கண் முன்னாலும் உன்னை சிறப்பாய் வாழ வைக்க நான் இருக்கிறேன். கவலை கொள்ளாதே. யாருமே எதிர்பார்க்காத வகையில் உன்னை வியந்து பார்த்து மகிழும் வகையில் நான் உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பேன். உன் தன்னம்பிக்கைக்கான பரிசாகவே உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை கொடுக்க போகிறேன். இனி நீ வெற்றி பெற்று மகிழ்வோடு நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழப் போகிறாய். எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கு துணையிருந்து சந்தோஷப்படுத்துவேன். ஓம் வராகி.